பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்துவேல் இருந்துட்டு வீட்டில் சாப்பிடாம கொள்ளாம நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் நம்ம சக்திவேல் அதுக்கடுத்ததாக குமர்வேல் கிட்ட கொடுத்துட்டு அவரு பாட்டு கிளம்பி போறாரு. இப்போ வர வர இந்த மனுஷன் என்ன இப்படி மாறிட்டு போறாரு, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு வடிவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பண விஷயத்துல அன்னை ஏதோ தப்பு பண்ணது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் குமர்வேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம முத்துவேல் இருந்துட்டு கேன்சருக்காக செக்கப் பண்ணுறதுக்காக டாக்டர் கிட்ட வராங்க. இப்போ வந்துட்டு போகிறாரு அவரோட மாப்பிள்ளை தான் நான். அவருக்கு என்னாச்சு, எதுக்காக இப்போ உங்களை பார்க்கறதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் விசாரித்தா, ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கூட யாராவது வரணும்னு உங்கள் யாருக்குமே தெரியவே தெரியாதா, எதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மனுஷனை தனியாக அனுப்பி விட்டுருக்கீங்க, அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டாக்டர், நான் கேட்டது இப்போ வந்துட்டு போகிறாரே முத்துவேல், அவரை பற்றி கேட்குறேன். அவருக்கு தான் சார், அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் இதை கேட்டோன்னே முத்துவேலை தேடிட்டு போகிறாங்க. முத்துவேல் டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நடந்து போனதுனால திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. கதிர் அதை பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி முத்துவேலை கதிர் எப்படி காப்பாற்ற போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.